Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 628 பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் கோஆர்டினேட் ஆக்சிஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை, கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னே கொடுத்துட்டான். அப்போ நீ ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிங்க. அதுதான் என்ன கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள். ஜஸ்ட்டு பாருங்கள், டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டான். இப்பொழுது ஆங்கிள் பிட்வீன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னாவே சாமி டைரக்ஷன் கொசைன் தான். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற இதை அப்படியே எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, டைரக்ஷன் கொசைன் தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பிட்வீன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா x+3 டிவைடட் பை 2 y-1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு -z. இதுக்கு கீழங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் சரியான ஃபார்மேட்டில் இருக்குது. இது பார் மைனஸ் இருக்குது. அப்போ குறியை மாற்றிக்கலாம். அப்போ என்ன வரும்? x+3 divided by 2 equal to y-1 divided by 2 equal to குறியை மாற்றும் போது இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ z divided by -1. அப்போ மேலே இருக்கிறது பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, கீழே u வெக்டர் பேரலல் வெக்டர் தான் வேணும். அப்போ நமக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும்னா பேரலல் வெக்டர் நமக்கு u வெக்டர். u vector equal to 2i cap plus 2j cap minus k cap. இதிலிருந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆனால் டைரக்ஷன் ரேஷியோ அப்படியே 2, கோஎஃபிஷியன்ட் 2, -1. அடுத்தது மேக்னிடியூடு டைரக்ஷன் மேக்னிடியூட் நல்லா பார்த்துக்கோ. டைரக்ஷன் கொசைன் வேணும்னா டைரக்ஷன் ரேஷியோ, அடுத்தது மேக்னிடியூட் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 2 2s are 4 ப்ளஸ் 2 2s are 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. அப்போ இது வந்து ரூட்டுக்குள்ளே 9க்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 3ன்னு கிடச்சிரும். இது மேக்னிடியூட். இதிலிருந்து டைரக்ஷன் கொசைன். அப்போ டைரக்ஷன் கொசைன் நம்ம ஜஸ்ட் என்ன டைரக்ஷன் ரேஷியோ டிவைடட் பை மேக்னிடியூடு. டைரக்ஷன் ரேஷியோவை மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுறது தான். அப்போ 2/3 -1/3 இதுதான் டைரக்ஷன் கொசைன். நல்லா புரியுதா சாமி? ஆனால் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் அதில் பேரலல் வெக்டர் எழுதிக்கணும். பேரலல் வெக்டர் கீழே இருக்கிறது தான் பேரலல் வெக்டர். அப்போ எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், இசட் பாசிட்டிவாக மாற்றினா குறியை மாற்றிக்கணும். தெரியுதா? அப்போ இது ப்ளஸ்னா இது மைனஸ். அப்போ பேரலல் வெக்டர் யூ வெக்டர் எழுதுகிறேன். இதிலேருந்து டைரக்ஷன் ரேஷியோனா அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டு, மேக்னிடியூட்னா ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டைரக்ஷன் கொசைன்னா டைரக்ஷன் ரேஷியோவை மேக்னிடியூடால் டிவைட் பண்ணி போடுறது தான் டைரக்ஷன் கொசைன். இப்போ இந்த டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஆங்கிள் பாருக்கன்னு என்ன, இது வந்து காஸ் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2/3. அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. இதுதான் டைரக்ஷன் ஆங்கிள். அதே மாதிரி கண்ணு காஸ் பீட்டா ஈக்குவல் டு 2/3. அப்போ பீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. புரிஞ்சுதா சாமி? அதே மாதிரி இது காஸ் காமா ஈக்குவல் டு -1/3. அப்போ காமா ஈக்குவல் டு காசுக்குள்ள -1/3. ஓகேவா? இதுதான் என்னது த ஸ்ட்ரெயிட் லைன், த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். இவ்வளோதான். ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது இது எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஏற்படுத்துகிற ஆங்கிள், இது ஒய் கோஆர்டினேட்டோட, இது இசட் கோஆர்டினேட்டோட. புரியுதா? ஹேன்ஸ் இங்கே அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஹேன்ஸ் த ஆங்கிள்
hence the angle between the line and the coordinate axis கண்ணு புரியுதா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆல்பா பீட்டா காமா அவ்வளோதான். டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிற அதுதான் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் காமா. இதுதான் the angle between the line and the coordinate axis are alpha equal to cos inverse of 2/3, beta equal to cos inverse of 2/3, gamma equal to cos inverse of -1/3. புரிஞ்சுதா கண்ணு? Wish you all the best. Thank you.